ஹாய் காய்ஸ், நான் ஒரு கதை சொல்லட்டுமா? எல்லா ஊர்கள்லேயும் அமானுஷமான கதை கண்டிப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரத்த காட்டேரி, பூச்சாண்டின்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொல்லுவாங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பாக். ஆமாங்க, இது அரண்மனை படத்தில் வந்த அதே பாக் தான். இதோட கதையை நான் படித்து பார்த்தேன். என்னால் நம்பவே முடியலை. இந்தமாரி கூட பேய் பிசாசுங்களாம் இருக்கான்னு சொல்லிட்டு அதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு வந்தேன். வாங்க கதையை பார்க்கலாம். இந்த கதை ஆரம்பிக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா அசாம் மாநிலத்தில் ஒரு நீர்நிலையான பகுதிகளில் இந்த கதை ஆரம்பிக்குது. இங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு போயிட்டுருக்கான். அவனுடைய தொழிலே மீன் பிடிச்சிட்டு அன்றைக்கி அதை விற்றுட்டு போகிறது தான் அவனுடைய வேலையே. அந்தமாரி தான் மீன் பிடிக்கிறதுக்கு போயிட்டுருக்கான். ஆனால் அவனுக்கு அன்றைக்கி அதிர்ஷ்டமே இல்லை. அன்றைக்கி நாளுக்கு வெறும் கையோடு தான் போனோமான்னு சொல்லிட்டு சோகத்தோடு போயிட்டுருந்தான். அந்த நேரத்தில் தான் அவன் கண்ணுக்கு ஏதோ ஒரு விஷயம் தட்டுப்பட்டுச்சு. அது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தான். அந்த இடத்துல பார்த்தா எக்கச்சக்கமான மீன் இருந்துச்சு. இன்றைக்கி நம்மளுக்கு அதிர்ஷ்டம் தான் சொல்லிட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தான். பிடிச்ச எல்லா மீனையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் கவனிக்கிறான். அவன் பிடிச்ச மீனுங்களில் பாதி காணும். ஒன்றுமே புரியல அவனுக்கு. அடுத்த நாள் ஆச்சு. திரும்பவும் அதே இடத்துக்கு போனான் மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் அன்றைக்கும் அதேமாரி எக்கச்சக்கமான மீன் இருந்துச்சு. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரான். பார்த்தா அதேமாரி பாதி மீனை காணும். ஏதோ ஒரு விஷயம் சரியில்லைன்னு மட்டும் அவன் கவனித்தான். அடுத்த நாளும் போனான். அப்போ தான் ஒரு விஷயத்தை கவனித்தான். அவன் பிடிச்சி வச்சுருந்த மீனெல்லாம் ஏதோ ஒரு உருவம் எடுக்கிறத அவன் கவனித்தான். அவன் அதை பார்த்ததை அந்த உருவமும் பார்த்துடுச்சு. அந்த உருவம் கொஞ்சம் கூட யோசிக்கல. தன்னுடைய உண்மையான உருவத்தை அவனுக்கு காட்டுச்சு. அதை பார்த்து அவன் ரொம்ப பயந்துட்டான். இப்படி ஒரு உருவமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையில் வச்சுருந்த மீனை எடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்த இவன் கையில் இருக்க மீனை அவனுக்கே தெரியாத தூக்கி அதுக்கிட்ட கொடுத்தான். அதை பார்த்த அந்த மிருகம் பார்த்தீங்கன்னா எதை பற்றியும் யோசிக்கல. கையில் வச்சுருந்தது கீழே போட்டுட்டு அவன் கொடுத்ததை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அதேமாரி இன்னொரு மீனை கீழே வந்து எடுத்து கொடுக்குறான். அதேமாரி பார்த்தா வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் அவன் ஒரு விஷயத்த கவனித்தான். அது இடுப்பில் ஏதோ ஒரு பை ஒன்று மாட்டியிருந்ததை அவன் கவனித்தான். அதுக்கே தெரியாத அந்த பையை இவன் எப்படியே எடுத்துட்டான். அதை பார்த்து தான் அந்த மிருகத்துக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு. என்னோடய பையை என்கிட்ட கொடுத்துரு, ஒழுங்காக என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டுச்சு. ஆனால் அவன் ரொம்ப பயந்துட்டான் அந்த நேரத்தில். அப்புறம் தான் அவன் ஒரு விஷயத்தை யோசித்தான். இந்த பை அதுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு. இந்த பை உனக்கு ரொம்ப முக்கியம்னா நான் கேட்டதை உன்னால் கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். பதிலுக்கு அதுவும் சொல்லுது, சரி நான் தரேன், எதுவாக இருந்தாலும் தரேன்னு சொல்லிட்டு அது சொல்லுது. என் கூட வா, உன்னால் என்ன செய்ய முடியுது பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை அவன் கையோடு கூட்டிகிட்டு போயிட்டான் வீட்டுக்கு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நீ யார் சொல்லு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அது சொல்லுது, என்னுடைய பேர் பாக், நான் இந்த உலகத்தை சேர்ந்தவனே கிடையாது அப்படின்னு சொல்லுது. சரி, நான் உனக்கு இந்த பையை தரேன், ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும். கேட்டினா தான் நான் உனக்கு இந்த பையை தருவேன், இல்லைனா இந்த பையை நீ மறந்துட வேண்டியதுதான்னு சொல்லிட்டு அந்த பையன் அவன் ஒழிச்சு வச்சிட்டான். அவனும் பார்த்தீங்கன்னா அந்த பாக்கை பயன்படுத்தி அவனுடைய வசதியை ரொம்ப பெருக்கிக்கிட்டான். அந்த பாக் என்ன பண்ணாலும் அவன் அந்த பையை கொடுக்கவே இல்லை. அந்த பாக் ரொம்ப கோபமாயிடுச்சு. இவன் என்னதான் வசதி அதிகமானாலும் தன்னோட குடும்பத்தை இவன் கவனிக்க மறந்துட்டான். அந்த விஷயத்த அந்த பாக் கவனிச்சிச்சு. அதாவது அவன் தன்னோட மனைவி கூட இருக்கணுன்ற நினைப்பே அவனுக்கு இல்லை. அந்த இடத்துல தான் பாக் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உருவத்தை முதல்ல மாற்றிக்கிட்டு போச்சு ஒருத்தர் முன்னாடி. தன்னோட புருஷன்தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்களும் நம்பி ஏமாந்துட்டாங்க. ஆனால் ஒரு விஷயத்த அவங்களும் கவனித்தாங்க. தன்னோட புருஷன் இந்த அளவுக்கு அன்பு செலுத்த மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசுக்கு தோணுது. உருவத்தை மாற்றிட்டு வந்த பாக் பார்த்தீங்கன்னா அந்த மனைவி கிட்ட தந்திரமாக கேட்குது, என்கிட்ட இப்படி ஒரு பை இருக்கே உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஆனால் அந்த மனைவி பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீ அந்த பையை கண்டுபிடிச்சின்னா உனக்கு நான் ஒரு பரிசு தருவேன்னு சொல்லிட்டு ஆசைவார்த்தை காட்டுறான். இப்படியே பல நாள் போய் உருவத்தை மாற்றிட்டு அந்த பொம்பளை ஏமாற்றிட்டே இருந்தான். ஒரு நாள் அவன் எதிர்பார்த்த மாரி அந்த பையும் அவனுக்கு கிடச்சிருச்சு. தன்னோட பை கிடச்ச அடுத்த நிமிஷமே அவனை கொடூரமாக கொன்னுடுச்சு. அவனுடைய மரணம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் மிதந்துட்டு இருந்தான். யாருக்குமே புரியல இவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. கோவத்தோடைய உச்சியிலே போயிட்டான் பாக். அதுலேருந்து யார் தண்ணிக்கிட்ட வந்தாலும் அவங்கள முக்கிய கொண்டுடுறான். இதேமாரி மர்மமான முறையில் நிறைய பேர் சாக ஆரம்பித்தாங்க. அப்புறம் தான் உண்மை தெரிய வந்துச்சு. இந்தமாரி ஒரு சாத்தான் ஒன்று இந்தமாரி தண்ணி இருக்க இடத்துல உலாவிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ராத்திரி நேரத்தில் மீன் பிடிக்க போனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்தமாரி பாக்கை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பாக்கை இதேமாரி எப்படியாவது அடிமைப்படுத்தி வச்சணும்னு சொல்லிட்டு அவங்களும் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க யாருமே உயிரோடு வந்ததே இல்லை. அவங்க எல்லார் சாவும் கடைசியில் தண்ணியில் முக்கி தான் செத்துருக்காங்க. அங்கே பொதுவாக சொல்கிற விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா, ராத்திரி டைமில் யார் மீன் பிடிக்க போகலான்னு கூப்பிட்டாலும் சரி, இல்லை தண்ணி இருக்க இடத்துக்கு கூப்பிட்டாலும் சரி, யாருமே போகக்கூடாதுன்றதான் முக்கியமான விஷயம் அங்கே.
ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்தமாரி இடத்துக்கு போனால் திருப்பி உயிரோடு வரமாட்டாங்க. பெரும்பாலும் அசாமை சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மக்கள்லாம் இன்னும் பாக் அங்கே தான் உலாவிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அடர்ந்த காடுகளையும் சரி, இல்லை தண்ணி இருக்க ஏரியாக்களையும் சரி, எல்லா இடத்துலையுமே பாக் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் பயத்தோடு தான் இருக்காங்க. இந்த கதையை பார்த்தீங்கன்னா காலத்துக்கு ஏற்ற மாரி மாறிட்டே வந்துச்சு. ஆனால் அவங்க மனசில் இருக்க பயம் இன்னமும் குறையல. பாக் அப்படின்னு சொன்னாலே பயம்தான். அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் பாக்னாலே ஒரு தீய சக்தி தான். அதுக்கிட்ட நெருங்கக்கூடாதுன்ற விஷயம் மட்டும் அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிடுச்சு. ஓகே காய்ஸ், கதை எப்படி இருந்துச்சு? நம்ம மீண்டும் அடுத்த கதையில் பார்ப்போமா?